ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர்டோghee. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்பானிஷ் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பொருளையே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே கூட செய்முறையில் சில வித்தியாசங்கள் இருக்குது. அதை பொறுத்து சுவையில் ஒரு மிகுந்த வேறுபாடு இருக்குது. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அது சுவையில். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச இந்த ஸ்பானிஷ் ஆம்லேட் உங்கள் வீட்லேயும் நீங்கள் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கணுன்னா கடைசி வர இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் கூட அந்த பர்ஃபெக்டான ஆம்லேட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரணுன்னா அந்த நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்பானிஷ் ஆம்லேட் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நான் வந்து எடுத்து ஸ்லைஸாக அப்படியே கட் பண்ணியிருக்கேன். நல்லா நீட்டாக கட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகாயிலேயே நம்ம என்ன பண்ணுவோம், மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பையும் பச்சை மிளகாய் கூடயே நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் அது வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் இதை கவனமாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது 2ஐயும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 முட்டைக்கு 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதிலையே வந்து சேர்த்துக்கலாம். இது 2ம் ஒன்றா சேர்ந்து நல்லா வந்து இது வந்து ஃப்ரை ஆகணும் ஓரளவுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஆனியனும் பொட்டேட்டோவும் ஃப்ரை ஆனால் போதும். ரொம்ப வந்து பொன்னிறம் ஆகணுன்றதெல்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இந்த ஆம்லேட்டுக்கு. இப்போது நம்ம இந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் வடிய விட்டு எடுத்துக்கலாம். வேறு ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. இதுக்கு மேலே அதிகமாக பொரிஞ்சாலும் நல்லா இருக்காது. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இதில் லைட்டாக வந்து உப்பு தூவிக்கலாம். உப்பு தூவினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 5 முட்டையவும் நான் வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து விஸ்க் யூஸ் பண்ணி கலந்து விடுறேன். நீங்கள் எப்படி வேணாலும் கலந்து விடலாம். அந்த செய்கிற மெத்தடோட டிஃப்ரெண்ட்டு தான் பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது நம்ம வந்து பச்சை மிளகாயில் மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஏன்னா தனியாக உப்பும் பச்சை மிளகாய் உப்பு இதெல்லாம் போடும்போது நல்லா மிக்ஸ் ஆகாது சம்டைம்ஸ். இதை இப்படி போட்டு நீங்கள் கலக்கும்போது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிரும். நார்மல் ஆம்லேட் மாதிரி தானே நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதை வந்து நல்லா ப்ளஃபியாக கரெக்டாக ஊற்றுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அதுதான் வந்து ஸ்பானிஷ் ஆம்லேட்டோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போது நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த பேன் வந்து ரொம்ப அதிகமாக சூடாகக்கூடாது. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஆம்லேட்டுக்கானதை எக்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப பேன் வந்து ஹீட் ஆனிச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா அடியில் வந்து பார்த்திங்கன்னா கலர் ரொம்ப மாறிடும்.
மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வராது. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை வந்து நீங்கள் இது பண்ணிடணும். இப்போ நல்லா இப்படி பிரித்து விட்டுக்கோங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வந்து அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 minutes to 3 minutes மட்டும் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், சைடில் இப்படி கொஞ்சம் எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எடுக்க வருது பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிளேட்டை நம்ம அது மேலே வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போது கரெக்டாக நம்ம வந்து திருப்பிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ், இப்போது இந்த பேனில் நம்ம வந்து மெல்லமாக இப்படி திருப்பி போட்டுடணும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அகெயின் ஒரு 2 to 3 minutes வரை அப்படியே இருக்கட்டும். இப்போது 3 minutes ஆயிடுச்சு. இப்போது கரெக்டாக ரெடியாக இருக்கா அப்படின்றத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஏதாவது ஒரு பிக் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போது நம்மளோட ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு, ஸ்பானிஷ் ஆம்லேட். இப்போது இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான சாஃப்டான ஸ்பானிஷ் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. பர்ஃபெக்டான கலரில் வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட buttertoghee சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னும் ஒரு சுவையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.